வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 1 எக்ஸ்பைரி. இந்த மாதத்தோட எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மண்டே லாஸ்ட்டாக வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த ஜோனை கிளியர் பண்ணால் தான் அடுத்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கோ இல்லை இதை கிளியர் பண்ணால் மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஜோனை ஆக்சுவலி டியூஸ்டே ட்ரை பண்ணிச்சு கிளியர் பண்ண. பட் வெனஸ்டே நேற்று ஃபால் ஆச்சு. ஃபுல் டே ஃபால் ஆச்சுன்னா டேரெக்டாக நேற்று ஒரு வாலட்டிலிட்டியோட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபால் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ரீசெண்ட் லோ டு ஐக்கு நம்ம ஒரு ஃபிஃபோ வரைஞ்சி பார்த்தோம்னா இப்போ 21,516 இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து இது குளோபல் மார்க்கெட்டும் நேற்று பேரிஷாக இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக இப்படி வந்திருந்தால் நம்ம அடுத்து 400 அப்படி அதை நோக்கி போயிருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு யாரும் எதிர்பார்க்கல, ஒரு கேப் அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோனுக்கு வந்துருச்சு. இந்த ஜோனுன்றது 21,662 847 இது மறுபடியும் இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒருவேளை ஃப்ளாட் இல்லை மைல்டு கேப் ஓப்பன் ஆனாலும் 21,662 847 கிளியர் பண்ணாமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே இதே மாதிரி இங்கே பார்த்தோம். சேம் ஜோன் இந்த இடத்துல இருந்துச்சு, அப்புறமா இந்த இடத்த கிளியர் பண்ணி மேலே போச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான். ஸோ எப்பவுமே ஃபிஃபோவில் 0.618 ஒரு வேலிட் பண்ண வேண்டிய இடம். ஸோ அந்த இடத்துல நேற்று க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி அது ஒரு சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆக்ட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் ஸோ இனிமேல் இங்கே அந்த இடத்த கிளியர் பண்ணாத வரைக்கும் இப்போதைக்கு பேரிஷ் ட்ரெண்டு இல்லை. ஸோ இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு ஃப்ரைடேலேருந்து அடுத்த அப்கமிங் டேஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த ஜோனில் ட்ரேட் ஆகுது. இது ஒரு 180 பாயிண்ட்ஸ் உள்ள ஜோன் தான். இதில் ட்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அது ஒன் ஷாட்டில் கிளியர் பண்ணால் ஓகே. இல்லை டே பை டே கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அதோட இன்ட்ராடே மூவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்பொழுதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 21,847 டுவர்ட்ஸ் இதை நோக்கி போய் பிரேக் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,500. ஓகேங்களா? டவுன் சைடு இந்த இன்பிட்வீன் ஜோனில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மார்க் பண்ணி காட்டணும். இந்த ஜோனை கிளியர் பண்ணால் தான் அடுத்தது இதில் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜோனை 2 ஜனவரி டியூஸ்டே அன்னைக்கு கிளியர் பண்ணிச்சு. பட் நேற்றும் கண்டினியூவாக 3 ஜனவரி ஒரு இது வந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போ என்ட்ரு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் போகிறதுக்கு என்ட்ரு ஆகிட்டுருக்கு. அப்படி போகும்போது திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம டே சார்ட்டில் சொல்லியிருந்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளேயே மறுபடியும் போச்சுன்னா மறுபடியும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம அந்த டே சார்ட்டில் சொன்னது இங்கே 30 மினிட்ஸ் சார்ட்டில் சொல்கிறோம். நடந்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலி நான் அந்த ஓவரால் வியூ சொன்ன மாதிரி ஒரு பேரிஷாக முடிஞ்சுது. பட் அது 500 சப்போர்ட் எடுத்தது. கண்டினியூவாக ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அட்லீஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங்காவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒரு காலை 21,600 காலை செல் பண்ணி வச்சுருந்தோம் ஓவர் நைட்டில். பட் அது ஆக்சுவலி ஒரு 60+ கேப் அப் ஆனதுனால ஸோ மார்னிங்கே கேப் அப்னால அதனால் மார்னிங்கே இந்த ஓவர் நைட் பொசிஷனில் ஒரு லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி குரூப்பில் எக்ஸ்பைரி டேன்றதுனால பெருசாக நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சப்போர்ட் மட்டும் 21,541 சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எதுனா 21,626 ரெசிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்னென்னா சிம்பிள் தான். சிபிஆர் சப்போர்ட்டு, இது R1 ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா நேற்று டேக்குள்ளேயே தான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த இன்ட்ரா டேக்குள்ளே இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு ஓவர் டேயில் கன்சாலிடேஷனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. இன்றைக்கும் ஹீரோ ஜீரோலாம் இல்லாமல் ஒரு காமனான ஒரு எக்ஸ்பீரியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இன்ட்ராடேல பர்சனலாக இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது 21,700 புட்டை செல் பண்ணியிருந்தோம். பட் ஆனாலும் அது ஒரு ரொம்ப லேட் மூமெண்ட்டு அந்த மாதிரி இருந்ததுனால பெருசாக ஓப்பனாக சொன்னால் இன்ட்ராடேல பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டும் இல்லை. அந்த ஓவர் நைட் லாஸையும் கவர் பண்ண முடியல. ஸோ அது ரொம்ப ஜிக்ஜாக்காக போயிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் அந்த ரெசிஸ்டன்ஸ்
இன்னைக்கு முடிஞ்சுது. ஸோ ஒரு நேரோ எக்ஸ்பைரி தான் இது. ஒன்று ஒரு இன்னைக்கு ஒரு 9600-700 வந்து இந்த எக்ஸ்பைரியில் வந்து லாஸு. ஸோ இது லாஸ்ன்றது ஓவர் நைட் பொசிஷன்னாலே லாஸு, ப்ளஸ் ஓடிஎம் இன்னைக்கு இன்ட்ராடேல பை பண்ண ஓடிஎம்னால லாஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பொதுவாக எல்லாமே இந்த எக்ஸ்பைரி ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பைரி தான். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.